ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினி வீடியோ. ஸோ நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ராஸ்ட்பர்ன் சீசன் 37 வந்து சில்வர் கெயின் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்த்துருந்தோம். ஸோ சீசன் 37 வீடியோ வந்து நான் உங்களுக்கு நம்ம சேனலில் நேற்று காலையில் நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ உங்களுக்கு அது வேணும்னா இந்த ஷார்ட்ஸோட கமெண்ட்டில் போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நேம் கொடுத்துருப்பேன். அதை அப்படியே நீங்கள் வந்து யூடியூப் சர்ச் பாரில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வீடியோ வரும். ஓகே, சில்வருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டொனேஷன் மூலிமா சில்வர் எடுக்கிறதுல வந்து இப்போ 200 இருக்குது. இந்த 200 வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அப்படின்றதையும் நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர் டே வந்து இந்த 200 சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து இந்த சீசன் வந்து 28 days நார்மலி இருக்கும். ஸோ இன்றைக்கி வந்து 2 days கம்ப்ளீட் ஆகிடுச்சு. மேபி 26 days இன்னும் மிச்சம் இருக்குன்ற மாதிரி கணக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த 26 days வந்து உங்களால் ஈஸியாக வந்து 200னா 10 daysக்கு 2000, 20 daysக்கு 4000, ஆல்மோஸ்ட் 5200 சில்வர் சீசர் காயின்ஸ் வந்து நீங்கள் இதிலே ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், ரொம்ப சிம்பிள். இந்த ஃபயர் ஸ்டோன் எப்படி கலெக்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே, இந்த எம்பர் ஸ்டோன் வந்து எப்படி கலெக்ட் பண்ணுறதுன்ற எல்லாம் வந்து நான் சீசன் 37 வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த கமெண்ட் நீங்கள் இதில் இந்த ஷார்ட்ஸோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு அதை பற்றி நான் சொல்லிடுறேன். சிம்பிள் தான். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கனாலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக வந்து இது நீங்கள் கொடுத்து எடுத்துக்கிட்டே இருக்கலாம். இதில் எக்ஸ்சேஞ்ச் லிமிட் கிடையாது. லிமிட் வந்து இந்த காயின்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் தான். அதுவும் உங்களுக்கு வந்து டெய்லி பேசிஸில் ரெஃப்ரெஷ் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் இஷ்டத்துக்கு காயின்ஸ் எடுத்துக்கலாம். அது போக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சீக்ரெட் டாலிஸ்மேன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த சீக்ரெட் டாலிஸ்மேனை வந்து நீங்கள் செலவு பண்ணி கூட நீங்கள் வந்து கோல்டு ஒரு சில்வர் சீசன் காயின்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்க முடியும். ஓகே, ஸோ கோல்டு அண்ட் சில்வர் சீசன் காயின்ஸ்க்கு இங்கே பாருங்கள், இதில் வந்து 3 ஆப்ஷன் தான். ப்ளூ, பர்பிள் இல்லாட்டி எல்லோ. வெரி ரேரு அண்ட் லெஜெண்டரி மட்டும்தான் யூஸ் பண்ண முடியுன்ற மாதிரி. ஸோ ப்ளூக்கு வந்து 10 பாயிண்ட் இருக்குது, பர்பிளுக்கு வந்து 20 பாயிண்ட் இருக்குது. லெஜெண்டரி என்கிட்ட இப்போ இல்லை. ஸோ லெஜெண்டரிக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ்னு தெரியாது. இதில் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து பர் டே 3 attempts தான் பண்ண முடியும். உங்களால் மேக்ஸிமம் 3 கோல்டு சீசன் காயின்ஸ் எடுக்க முடியும், இல்லாட்டி 15 கோல்டு சில்வர் சீசன் காயின்ஸ் எடுக்க முடியும். ஸோ இதுதான் வந்து சில்வர் சீசன் காயின்ஸ்க்கு நான் போடுறேன்னு சொன்னது. நான் மோஸ்ட்லி சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா நேற்று வீடியோ போடையில் இது வந்து ஆன் டெய்லி பேசிஸ் ரெஃப்ரெஷ் 200 ஆகுமான்றது தான். ஸோ அது செக் பண்ணுறதுக்காக தான் நேற்று கொஞ்சம் டொனேட் பண்ணி கலெக்ட் பண்ணிட்டு இன்னைக்கு மீதி ஒன்று டொனேட் பண்ணேன். ஸோ இது வந்து கன்ஃபார்ம் ஆகுது. அவ்வளோதான் இந்த வீடியோக்கான கண்டென்ட்டு. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் நினைக்கோங்க. உங்களை எல்லாத்தையும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.